வெஜிடபிள் பாஸ்தா பிரியாணி செய்யலாமா? இது செய்யறதுக்காக ஒரு கடாயில ஆயில சேர்த்துட்டு பிரியாணி செலவுகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 2 பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு கூடவே தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாக்கள் நல்லா வதங்கின உடனே வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா மசாலாக்களோட மிக்ஸ் ஆன உடனே இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆயில சேர்த்துட்டு பாஸ்தாவை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிருக்கேன். ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜ் பாஸ்தா பிரியாணி ரெடி.